நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசிப்போம். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எந்த விஷயத்தை குறித்தும் எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாது இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இப்படி நடந்துவிடுமோ அப்படி ஆகிவிடுமோ என்று சொல்லி நம்முடைய வாயின் வார்த்தையினால் நாம் அறிக்கை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது காணப்படுகிறது. ஏனென்றால் வேதத்தில் வாசிக்கிறோம், வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் விசுவாசம் உள்ள அறிக்கை செய்யும் பொழுது, ஜெபம் செய்யும் பொழுது அது நமக்கு வந்து சேருகிறது போல, நாம் அபத்தமான காரியங்களை பேசும்போதும் மற்ற துன்மார்க்கமான காரியங்களை பேசும்பொழுதும் அதுவும் கூட உங்களிடத்தில் சேருகிறதா இருக்கிறது. ஆகவே பேசுகிற விஷயத்திலே எச்சரிக்கையாக இருந்து ஜாக்கிரதையாக இருந்து விசுவாசமுள்ள வார்த்தைகளை பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நாம் ஒருவரும் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டியது, விசுவாசம் வைத்து தேவ சமூகத்திலே ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்கான. அப்படி நீங்கள் ஒருவேளை உங்களுடைய காரியங்களை குறித்து ஜெபித்து கொண்டிருக்கலாம், தேவைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். அது இன்னும் நடக்கவில்லை, வந்து சேரவில்லை என்று சொல்லி, கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். நீங்கள் நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படுகிறதாய் வந்து சேரக்கூடியதாக இருக்கிறது. அது ஒருவேளை தாமதிக்கலாம், அது வந்து சேராமல் இப்பொழுது வேண்டுமானால் உங்கள் கையில் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் தேவன் குறித்த நேரத்தில், ஏற்ற காலத்தில் நீங்கள் ஜெபிக்கிற காரியத்தில் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவராய், அது மாத்திரமல்ல உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறவராய், உங்களிடத்திலே கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் நீதிமான்களாக இருந்து பரிசுத்தமாக இருந்து பாவமில்லாத வாழ்க்கையை வாழும்பொழுது உங்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்டு உங்களுக்கு உண்டான காரியங்களை, நீங்கள் விரும்புகிற காரியங்களை தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாமல், இப்பொழுது வேண்டுமானால் கிடைக்காமல் இருக்கலாம், வந்து சேராமல் இருக்கலாம், அதை குறித்து நீங்கள் கவலைப்படாமல், எனக்கு தேவன் முன் குறித்ததை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் நினைத்து விசுவாசித்து அவரிடத்தில் நம்பிக்கையோடு தொடர்ந்து அது கிடைக்கிற வரைக்கும், அது உங்களிடத்தில் வந்து சேருகிற வரைக்கும் நீங்கள் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்பொழுது தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.